Global Talk. அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 24 மணித்தியாலங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உலகத்தில முக்கிய செய்திகளை ஒரு தொகுப்பாக பார்ப்போம். முதல் செய்தியாக நியூயார்க்ல இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி. அமெரிக்காவில் நியூயார்க் நகரம்ங்கிறது ஒரு முக்கியமான நகரம். அமெரிக்காவில் தலைநகரம் வாஷிங்டன் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு நகரம் தான் அட்லாந்திக் கடற்கரை ஓரத்தில் உள்ள நியூயார்க் நகரம். உலகத்தில் அதிகமான மக்கள் வாழும் நகரங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த நகரத்தை பற்றி சுருக்கமா சொன்னா அமெரிக்காவுடைய ஒரு இதயம் என்று சொல்லலாம். அதாவது அமெரிக்காவுடைய ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வியாபாரங்கள் அனைத்தும் நடக்கின்ற நகரங்கள்ல இந்த நியூயார்க்கும் ஒன்று. இது அமெரிக்காவுடைய கிழக்கு பக்கமா அட்லாந்திக் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நகரம். 2001ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியும், உலகத்துல உயரமான கட்டிடம் இந்த அமெரிக்காவில் தான் இருந்தது. அந்த கட்டிடத்தின் பேர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அதாவது உலகின் உயரமான ட்வின் கோபுரம் இந்த நியூயார்க் நகரத்துல தான் இருந்தது. இந்த கட்டிடத்தை தான் மிகவும் திட்டமிட்டு சூசகமாக விமானத்தை கடத்தி கொண்டு போய் இந்த ட்வின் டவர், அதாவது 2 கோபுரத்திலையும் மோத விட்டு பின்னர் அந்த கட்டடத்துக்கு கீழே இருந்து டைனமைட் குண்டுகள்லாம் வெடிக்க செய்து அந்த கோபுரம் தரைமட்டமாக கீழே விழும் காட்சிகள் உலகின் சகல செய்திகளிலும் வரவழைக்கப்பட்டு உலகில் மிகப்பெரிய இஸ்லாமிய விரோத செயற்பாடு 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உலக முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் தான் என்ற பெயர் சூட்டப்பட்டு, தீவிரவாதிகள் என்றால் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்ற பெயர் சோடிக்கப்பட்டு அமெரிக்கா ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் போர் தொடுத்து பல லட்சம் மக்களை கொன்று, மறுபுறம் காசா மற்றும் பாலஸ்தீனத்திலெல்லாம் இந்த இஸ்ரேல் அத்துமீறி நடந்து முஸ்லிம்கள் என்றால் இந்த உலகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற சிந்தனையை அமெரிக்காவில் நடந்த உயரமான அந்த ட்வின் டவர் கோபுரத்தில் மோதப்பட்ட விமான காட்சியை கொண்டு யூதர்கள் மிக அழகாக செய்த சதி இவ்வளவு தூரம் உலகத்தில் முஸ்லிம்களை பாதித்தது. அதன் பிறகு முஸ்லிம்கள் என்றால் அமெரிக்காவில் வெறுப்பு, குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பே இருக்கவில்லை என்ற அளவு இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்தது சகோதரர்களே. ஆனால் காலம் பதில் சொல்லும், இறைவன் காலத்தை சுழற்றுவான் என்று சொல்வார்கள். தற்போது இதே நியூயார்க் நகரத்தில் எந்த சமூகத்தால் முஸ்லிம்கள் வெறுக்கப்பட்டார்களோ அதே சமூகத்தால் தற்போது ஆதரிக்கப்பட்டுள்ளார்கள். அப்படி என்ன நடந்திருக்கும்? ஆம், நியூயார்க்ல 2025 ஜூன் மாதம் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் வரலாற்றில் இல்லாத ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரம் என்பது யூத கிறிஸ்தவர்களால் சூழ்ந்த நகரம், உலகில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வாழும் நகரம். இந்த நகரத்தில் தேர்தலில் போட்டியிட்ட ஒரு இஸ்லாமியர் வெற்றி பெற்றது வரலாற்று காவியம் என நியூயார்க் நாளேடுகள் இன்று எழுதியுள்ளது. எப்படியப்பா இந்த இஸ்லாமியர் இந்த நியூயார்க் நகரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? இவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் எல்லாம், இவரை எதிர்த்து போட்டியிட்ட அந்த சமூகம், அதாவது அரசியல்வாதிகள், அமெரிக்காவில் காலங்காலமாக தலைமுறை அரசியல் செய்யும் மிகப்பெரிய புள்ளிகள். இவர்களை அனைவரையும் வீழ்த்திவிட்டு கம்பாலா நாட்டில் 1991ஆம் ஆண்டு பிறந்த ஜொஹ்ரான் மதனி என்பவர் நியூயார்க் நகரத்தின் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக தெரிவு செய்யப்பட்ட சம்பவம் இஸ்ரேல் உட்பட அமெரிக்காவில் வாழும் யூதர்களின் வயிற்றில் நெருப்பை ஊற்றிய கதையானது. ஏனென்றால் இவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக தீவிரமாக இவரை எதிர்த்து சியோனிச பிரச்சாரத்தை செய்து வந்தனர். நியூயார்க் நகரத்தில் 5 முக்கிய நகர பகுதிகளில் சுமார் 1 மில்லியனுக்கு அதிகமான யூதர்கள் வாழ்கின்றார்கள். இந்த 1 மில்லியன் யூதர்களும் சேர்ந்து ஜொஹ்ரான் மதனிக்கு எதிராக மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். தொலைக்காட்சி தொடக்கம் சமூக ஊடகங்கள் வரை, மேடை பேச்சுக்கள் முதல் புத்தகங்கள் வெளியிடுதல் வரை இந்த ஜொஹ்ரான் மதனிக்கு எதிராக மிக தீவிர பிரச்சாரம் ஒன்றை இந்த யூதர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் அங்குத்தான் இருக்கின்றான் இறைவன். அனைத்து பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. ஜொஹ்ரான் மதனி நியூயார்க் நகரத்தின் மேயரானார். 34 வயதுடைய இந்த இளைஞனின் வெற்றி பொதுமக்கள் மனநிலையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதை காட்டுவதாக அமெரிக்க செய்தித்தாள்கள் செய்தியை வெளியிடுகின்றது. காசாவில் ஏற்பட்ட கொடூர யுத்தம், அமெரிக்கா உட்பட உலகில் இஸ்ரேலிய சியோனிசுகளின் சதிகள் முடிச்சுகள் அவிழ்ந்துவிட்டது என்று சில அமெரிக்க சமூக ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகிறது. இதன் பிரதிபலிப்புத்தான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நகரான நியூயார்க் நகரத்தின் இஸ்லாமியர் ஒருவரின் வெற்றி என்று இன்று புகழப்படுகின்றது. இவருக்கு அதிகம் வாக்களித்த
அளித்தவர்கள் அமெரிக்காவுடைய இளைஞர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஜொஹ்ரான் மதனி 2020ஆம் ஆண்டு தொடக்கம் நியூயார்க் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்ததும் இவரது வெற்றியை வேறு மாநிலங்களில், அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் உள்ள அனைத்து மாநில உறுப்பினர்களும் பாராட்டியுள்ளனர். எதிர்காலம் இவரது தேசிய மத்திய அரசியலை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு நாள் அமெரிக்காவில் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக கூட இருக்க முடியும் என்ற கருத்து பேசப்பட்டு வருகிறது. நியூயார்க் நகரத்தில் ஏற்படும் வெற்றி தேசிய அரசியலில் மிக நீண்ட தூர இடத்தை ஆட்கொள்ளும் தன்மையுடையது. ஜொஹ்ரான் மதனிக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும். அடுத்த செய்தியாக இஸ்ரேலிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட செய்தி. இஸ்ரேலிய நிதி அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார், ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சுமார் 5.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவானது என்றும் ஈரானுடைய ராக்கெட் தாக்குதல்களால் 1.35 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவானது என்றும் மேலும் குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த விடயங்கள். அதிகாரப்பூர்வமற்ற தொகை இதைவிட அதிகமாகும் என ஈரானிய மிலிட்டரி சமூக வலைத்தளம் குறிப்பிடுகின்றது. மேலும் 26ஆம் தேதியான இன்று இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் ஒன்று ஈரானில் பிரட்டப்பட்டுள்ளதாக செய்தி வருகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்த போது ஈரானுடைய குர்ராமாபாத் என்னும் பகுதிகளுக்கு அருகே இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் ஒன்று பறந்ததை டிடெக்ட் பண்ணிய ஈரானிய ராணுவம் அதனை சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதனையடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பதட்டமான நிலை மறுபடியும் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் மேலும் தெரிவித்து வருகின்றது. அடுத்த ஒரு செய்தியாக அமெரிக்காவில் நடந்த ஒரு செய்தி தான். அதாவது 10 அமெரிக்க மாநிலங்களில் 14 கிறிஸ்தவ தலைவர்களை படுகொலை செய்யும் நோக்கில் ஆபரேஷன் ஃபெஸ்ட் கொமாண்டன் என்ற சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக அரிசோனா மாநிலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மத போதகரை சிலையில் அறைந்து கொலை செய்த சம்பவம் கையும் களவுமாக மாட்டிவிட்டது. 14 பேரில் ஒருவர் மரணித்து விட்டார், இன்னும் 13 பேர் இருக்கின்றார்கள். இந்த தீவிரவாதி முதல் நபரை கொலை செய்த போதே மாட்டிக்கொண்டார். இந்த செய்தியை அமெரிக்க ஐரோப்பிய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எப்படி கொலை? சிலுவையில் அறைந்து கொலை செய்துள்ளார். யார் கொலை செய்திருப்பார்கள்? மாஸ்கோ எக்ஸ்தலம் வெளியிட்ட செய்தியில் ஒரு தீவிரவாதி செயலை செய்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுவாக உலகத்தில் தீவிரவாதி என்று சொன்னா அது முஸ்லிம்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் இறைவன் எல்லாவற்றுக்கும் விடையளிக்கின்றான் சகோதரர்களே. ஆபரேஷன் ஃபெஸ்ட் கமாண்டன் என்ற ஒரு தலைப்பில் மிக நுணுக்கமாக இந்த சதியை செய்தவர் ஒரு யூத தீவிரவாதி என்று அமெரிக்கா முழுதும் இந்த செய்தி பரவிவிட்டது. இதை மறுபக்கம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. ஒருவேளை நாளுக்கு நாள் இந்த 13 மாநிலங்களிலும் இவ்வாறான ஒவ்வொரு கிறிஸ்தவ போதகர்களை கொலை செய்தால், கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த செய்தி எவ்வாறு வெளிவரும் என்றால், யாரோ ஒரு தீவிரவாதி நாடு பூராக இந்த கிறிஸ்தவ போதகர்களை கொலை செய்து வருகிறான் அல்லது கொலை செய்து வருகின்றார்கள், தீவிரவாதிகள் என்பது முஸ்லிம்கள் தான் என்ற பெயரோடு உலகம் முழுவதும் செய்திகள் பரவும். அடுத்த அதன் விளைவு உலகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் அனுபவிக்க ஆரம்பிக்கும். இறைவன் தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான், சதி செய்பவனுக்கு மிகப்பெரிய சதிக்காரன் இறைவன் தான் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றான். அடுத்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது சகோதரர்களே. உங்களைப் போல எங்களைப் போல ஒவ்வொரு நாளும் மனம் வருத்தத்தோடு நாமெல்லாம் வயிறார சாப்பிடும் போது ஒரு முறை காசா மக்களுடைய நினைவு நம்மளை ஆட்கொள்கிறது. இன்று அதிகமான உணவுப் பொருட்கள் வண்டிகளில் ஏற்றப்பட்டு காசாவுக்கு நுழையும் காட்சிகள் கண்ணீர் வரவழைக்கின்றது. வல்ல இறைவன் இவர்களுடைய தியாகங்களையும் உயர்ந்த நோக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு இன்றைய செய்தி அறிக்கையை முடித்துக் கொள்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.